தமிழ் வளர்ச்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது வந்து ஒரு சொல் மட்டும் கிடையாது. அது ஒரு செயல். அந்த நம்பிக்கை ஒருத்தவங்க நம்ம மேலே வைக்கணும் அப்படின்னா, அதற்கான உழைப்பு அப்படிங்கிறதும், அதற்கான நம்பகத்தன்மையை நம்ம உருவாக்குறதுங்கிறதும் ஒரு மிக கடினமான ஒரு சவாலான விஷயம் கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது யார் என்னன்னே தெரியாதவங்க, இதுவரைக்கும் அவங்களோட பேசி பழகியிருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இவர்களை சார்ந்தவர்கள் என்றால் அவங்க வந்து நிச்சயம் நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. அதை தாண்டி பல விடயங்களை வந்து இளைஞர்கள் மத்தியில் அவங்க விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதற்கு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ட்விட்டர் பக்கத்தில் அரவிந்த் கதிரவன் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒன்று வந்து பதிவிட்டிருக்காரு. ஸோ அந்த பதிவில் அவர் கூறியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு அக்கா ஒருத்தவங்க பேருந்துக்காக காத்திருந்த போது அது வராததால் அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்த என் அண்ணனிடம் நான் போகிற வழியில் இறங்கிக் கொள்கிறேன் என்று உதவி கேட்டுள்ளார். அதற்கு அந்த அண்ணனும் சரி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அந்த அக்கா அண்ணனிடம், தினமும் வரும் பேருந்து இன்று வரவில்லை, அதனால்தான் உங்களிடம் உதவி கேட்டேன் என்று கூற, அண்ணன் உடனே ஆட்டோ வரும்ல, அதில் போயிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு. அதற்கு அந்த அக்கா கூறியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரத்தில் யாரையும் நம்பி என்னால் பயணிக்க முடியாது. உங்களுடைய வாகனத்தில் நாம் தமிழர் கட்சி கொடியை பார்த்தேன். நீங்கள் நாம் தமிழர் உறுப்பினர் என்று தெரிந்ததால்தான் மற்றவர்களை தவிர்த்து உங்களிடம் நான் உதவியை கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தொடக்கத்தில் சொன்னது தான், நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். பணம் பதவி என்று எதையும் எதிர்பாராமல் உழைப்பை கொடுக்கும் எங்களுக்கு இது போன்ற செயல் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்னும் மக்களுக்கு களமாட உதவிகளில் ஊக்குவித்து நாங்கள் கொண்டே இருப்போம் அப்படின்ற ஒரு பதிவை அவர் வந்து போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலம் நம்ம பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. கண்கூட இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் அதிகமான உற்சாகங்களும், இன்னும் நம்ம வந்து கொள்கைக்காகவும் மக்களுக்காகவும் எந்த அளவுக்கு உழைக்கணும், எந்த அளவுக்கு நம்ம அவர்களிடம் சென்றடையணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும்போது தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த புகழ் வெளிச்சத்திற்கு எல்லாம் வந்து நம்ம அரணா ஏற்றுக்கொண்டிருந்த, அதாவது அறத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்க அவரும் அவரை வந்து நம்மிடம் கொண்டு சேர்க்க பாடுபட்ட அண்ணனும் அப்படிங்கிறவங்கள நம்ம நிச்சயம் நினச்சி பார்க்கணும். தேசிய தலைவரும் நம் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து தமிழ் தேசியம்ங்கிற கருத்தியலை நம்மக்கிட்ட கொண்டு வந்த பிறகு நடக்கும் பல மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கும் அது மிகவும் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும், ஒரு மாற்றம் திராவிடத்திலிருந்து ஒரு மாற்றம் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு உண்மையான நேர்மையான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதுபோல் இன்னும் பல செய்திகள், அதாவது ஊடகத்தின் வெளிச்சம் இல்லைனாலும் கூட மக்களிடையும் சென்றடையக்கூடிய ஒரு ஒரு பாலமாக நம்மளுடைய அன்பு இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு அதை சார்ந்து உள்ள வேலைகளை பக்கத்து தெருலையோ ஊர்கள்லையோ நகரத்துலையோ பண்ணும்போது எனக்கு பல சிக்கல்னால எனக்கு நாம் தமிழர் கட்சியில் பார்க்கும்போது ஒரு சுற்றுச்சூழல் அணினே ஒன்று இருந்தது. இது மாதிரி வேறு இதில்னா பேருக்காக இருக்க ஒழிய ஒரு இயங்குற அணி மாதிரி. திராவிடமும் நல்லாட்சி செஞ்சால் இந்த தமிழ் தேசியம் பிறந்திருக்காது. திராவிடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஊழல், லஞ்சம், இது பிற மொழியாளர்களோட ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்குமே வந்து டிஎம்கே இது வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் ஊர் எந்த ஊர் சார்? செஞ்சு உள்ளே இருக்கும். இங்கே ஆதிக்கம் ஃபுல்லாக டிஎம்கே இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நாம் தமிழர் ஓட்டு போடுற வயசு இல்லை. ஆனால் இன்னும் 2-3 வருஷத்துலையோ அடுத்த 5 வருஷத்துலேயே பாருங்கள். ஏன் உங்களுக்கே தெரியுமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி உள்ள ஆள் பேட்டி எடுத்திருக்கீங்களா? இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? நாங்கள் வளர்ந்துருக்கோமே, போய் ரீச் ஆகிட்டு தான் இருக்கோம். செஞ்சுக்கு தானே வந்து. தமிழரோட வெற்றியை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? கூடிய விரைவில். வணக்கம். கட்சியில் நீங்கள் எப்போத்துலேருந்து இருக்கீங்க? தெரிஞ்சதுக்கான காரணங்கள் என்ன? நான் ஒரு 2017 நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். அதுக்கு முன்னால் எனக்கு இந்த சுற்றுச்சூழலில், அப்புறம் இந்த மரம் செடி கொடிகளில் இதில் தன்னார்வம் இருக்குது. வீட்லேயே நான் தோட்டம்லாம் வச்சு இயற்கையாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதை சார்ந்து உள்ள வேலைகளை பக்கத்து தெருலையோ ஊர்கள்லையோ நகரத்துலையோ பண்ணும்போது எனக்கு பல சிக்கல்கள் நடந்தது. ஒரு மரம் வைக்கணுன்னா கூட நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு தடை ஏற்படுத்தினாங்க. ஆனால் அது இந்த தடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சி சார்ந்து செயல்பட்டோம்னா அந்த தடை நீங்கி சுலபமாக எங்களால் செயல்பட முடியுது. அதனால் எனக்கு நாம் தமிழர் கட்சியில் பார்க்கும்போது ஒரு சுற்றுச்சூழல் அணினே ஒன்று இருந்தது. இது மாதிரி வேறு இதில்னா பேருக்காக இருக்க ஒழிய
ஒரு இயங்குற அணி மாதிரி எனக்கு தெரியல. இதில் நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் அணினே ஒன்று இருந்தது. இதை சார்ந்து ஒரு ஊர்லேயோ கிராமத்துலேயோ எங்கேனா ஒரு பொது இடத்துல போய் ஒரு மரம் செடி கொடிகளையோ ஒரு மழைநீர் சேகரிப்பு பற்றியோ இல்லை ஒரு குப்பைகளை பிரிக்கிறத பற்றியோ உள்ளதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக போய் மூவ் பண்ண முடிஞ்சது. ஒரு கட்சி சார்ந்த இயக்கமாக பண்ண முடிஞ்சது. அதனால் நான் விருப்பமாக எங்களோட தொகுதியில் போயிட்டு நாங்கள் உறுப்பினராக சேர்ந்தேன். அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் இன்ன தேதி வரைக்கும் செயல்பட்டுருக்கேன். திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இருக்க மாற்றம்னா திராவிடமும் நல்லாட்சி செஞ்சால் இந்த தமிழ் தேசியம் பிறந்திருக்காது. திராவிடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஊழல், லஞ்சம், இது பிற மொழியாளர்களோட ஆக்கிரமிப்பு இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இந்த சமுதாயத்தையே சீர்கேடாக்கிட்டாங்க. அது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு தமிழ் தேசியங்கிற ஒரு தேவையே பிறந்திருக்காது. இவங்களை உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஓ திராவிடங்கிற பேரில் பொய்யா பல சுற்றிலும் இருக்க பல தேசத்தவர்களை இங்கே உள்ளே கொண்டு வந்து இங்கே தங்கிறதுக்காக, இங்கே வந்து வாழ்வியலுக்காக அவங்க அதை திராவிடம் எடுத்து அதை ஒரு பொய்யா ஒரு வாழ்வியலை இங்கே நடத்திட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தமிழ் தேசியம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர வைக்கிற போது, அதுமாதிரி நிறைய பேர் இயக்கங்கள் இருக்குது. அவங்களாம் இதை உணர்த்தும் போது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு கருத்தரங்கம் நடக்குது, விழித்தெழு தமிழான்னு. அதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எங்களுக்கு, ஓ இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு. அது விழித்தெழு தமிழால் பார்க்கும்போது தான் தெரியுது, திராவிடன்னு சொல்லி நம்மளை ரொம்ப நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. அதிலே தெரிஞ்சு போகுது நிறையா மாற்றங்கள். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தெரிய போகுது, சாதாரண வாழ்வியலுக்கு இந்த திராவிட கட்சிகள் ஒன்றுமே பண்ணலை. எங்கள் தமிழ் தேசியங்கிறதுனால நீங்கள் வந்து அடிப்படையான தேவைகளை பூர்த்தி பண்ணல. தமிழ் தேசியம் அது ஒன்று, ஆனாமே இந்த கட்சி அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் முதல் பிரதானமாக இருக்குது. அதில் தமிழ் தேசியத்துக்கு உண்டான ஆளுங்கள்லாம் தமிழ் மொழி சார்ந்தவங்கள்லாம் அடிபட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எழுப்பக்கூடிய இதாக இருக்குது. இதுதான் பேசிக் மாற்றமே அதுதான். அது திராவிடத்துலேருந்து ஒன்று மாற்றம் அதுதான். அவங்க அந்த கிராமங்களை வந்து போய் சேர்றது. இப்போ என்னோட ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து டிஎம்கே இது வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் ஊர் எந்த ஊர் சார்? செஞ்சு உள்ளே இருக்கும். இங்கே ஆதிக்கம் ஃபுல்லாக டிஎம்கே இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நாம் தமிழர் வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓகே, நீங்கள் ஊருங்களில் பூரா அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது ஒரு 50 வருஷமாக அந்த நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த திராவிட டிஎம்கே ஏடிஎம்கே கட்சி சார்ந்த ஆளுங்களில் அந்த லோக்கலில் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, அதை எடுக்கிறது, இவங்க இதை எடுக்கிறதுன்னு அந்த நெட்வொர்க் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து ஒரு காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் அது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கிற ஒழிய நாம் தமிழர் கட்சி அங்கே போய் சேர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இளைஞர்களாக இருக்கிற பசங்கள்லாம், சின்ன பசங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுது, என்ன பேசுது, காலேஜில் படிக்கிறவங்களிருந்து இளைஞர் மாணவிகள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சி வித்தியாசமாக பண்ணுறாங்களேன்ட்டு அவங்க மனசில் நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி இடம் பிடிச்சிடுச்சு. ஆனால் அவங்களோட அப்பா அம்மாவோ அண்ணன் தம்பிங்களோ இந்த பெரியவங்களோ அந்த திராவிட கட்சிகளோட அந்த நெட்வொர்க்கில் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எம்எல்ஏ எலெக்ஷனில் அவங்க வந்துட்டாங்க, எம்பி எலெக்ஷன் இருக்காங்க, மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி, ஒன்றியம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இல்லையா? அவங்கள சார்ந்து அங்கங்கே எடுக்கிற கான்ட்ராக்டுகள் இது இருக்குது. எந்த விதமான நெட்வொர்க்லேயும் அவங்களுக்கு காசு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் போனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் அதுலேயே சிக்குண்டு கிடக்கிறாங்க. ஆனால் இப்போ வர்ற இளைய தலைமுறைகள் அதை பற்றி தெரியும். அவனு இன்னும் ஓட்டு போட வயசு இல்லை. ஆனால் இன்னும் 2-3 வருஷத்துலையோ அடுத்த 5 வருஷத்துலேயோ பாருங்கள். ஏன் உங்களுக்கே தெரியுமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்கள் வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி எங்களை மாதிரி உள்ள ஆள் பேட்டி எடுத்திருக்கீங்களா? இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? நாங்கள் வளர்ந்துருக்கோமே, போய் ரீச் ஆகிட்டு தான் இருக்கோம். செஞ்சுக்கு தானே வந்துடுவோம். பலரும் கேட்குற கேள்வி என்னன்னா, இதுதான் எல்லாமே பார்க்குறாங்க, அதிக அளவுக்கு யூடியூப்பில் பார்வையாளர்களும் வராங்க, ஆனாலும் ஓட்டாக எதுவுமே வரமாட்டேங்குது. ஓட்டு போடுற வயசில் உள்ளவங்களாம் இன்னும் வரலையே, அதனால தானே பிறந்து வந்துட்டு இருக்காங்கன்னு தானே சொல்கிறோம். ஏற்கனவே ஓட்டு போடுற ஆளுங்களுக்கு அந்த பழைய இதுலேயே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கல்ல. அவங்க ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து ஏதோ ஒரு பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஓட்டை மாற்றி போட மாட்டுறாங்க. இல்லாட்டி அந்த மாதிரி சிந்தனை மாறி வர்றவங்கள கூட அன்னைய தேதிக்கு ஏதோ ஒரு 500, 1000, 2000 கொடுத்து அன்னைய தேதிக்கு ஏதோ காசு வந்தால் போதுன்னு ஓட்டு போட்டு போகிறாங்க. இதுதான் நடக்குது. இது இனிமேட்டு நடக்காது. 5 வருஷம் ஆகட்டும், இல்லை 10 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் கூட ஆகட்டும். அண்ணனே இருந்தாலும் இல்லாட்டியும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வருவோம். அவ்வளோதான். அவர் எங்கள்கிட்ட தீப்பந்தத்தை கொடுத்துட்டு போவார், நாங்கள் தூக்கிட்டு ஓடுவோம். அப்படி தான். நாம் தமிழரோட வெற்றியை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? கூடிய விரைவில். நன்றி. நன்றி. நாம் தமிழர்.